மாநில சுயாட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டுல முதல்ல நாங்க தான் எழுப்பணும், இன்னைக்கும் முதல் குரலா தமிழ்நாடு தான் எழுப்புதுன்னு முதல்வர் அவர்கள் சூளுரைக்கிறாரு. உண்மை அதுதானா? வழக்கம் போல அதுவும் ஒரு திரிபு வரலாறு தான். உண்மை என்ன அப்படின்னா, இந்த மாநில சுயாட்சி அப்படிங்கிற கான்செப்டை காங்கிரஸ் ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்துச்சு ஆரம்ப காலகட்டத்துல. மாநில சுயாட்சி அப்படிங்கிற அந்த சொல்லையே காயின் பண்ணி உருவாக்குனவர் ஐயா மாப்போசி தான். சிலம்பு செல்வர் ஐயா மாப்போ சிவஞானம் அவர்கள் தான். எதிர்காலத்துல சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் தமிழ்நாடு எப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்டமைப்புல இருக்கணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் அவரு சிந்திக்கிறாரு. அப்ப அவருக்கு உருவான ஒரு எண்ணம் தான் புதிய தமிழகம், முழுமையான சுயாட்சி பெற்ற தமிழ்நாடு அப்படிங்கறத தான் அவர் புதிய தமிழகம் அப்படின்னு சொன்னாரு. அதாவது ஒரு கான்ஃபெடரேஷனா இருக்கணும் அப்படின்னு பேச தொடங்குறாரு. இப்படியே தொடர்ச்சியா பரப்புரை செஞ்சுக்கிட்டே இருந்தவர் 1946 மே மாதம் இந்த சுயாட்சி பரப்புரைக்காகவே ஒரு இதழை தொடங்கினாரு. அதுதான் தமிழ் முரசு இதழ் வெளியாகுது. அந்த இதழ்ல புதிய தமிழகம் அப்படிங்கிற தலைப்பிட்டு தன்னுடைய சுயாட்சி பெற்ற தமிழகம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பத்தி முதல் கட்டுரை எழுதுறாரு. தமிழ்நாட்டை தாய் நாடாகவும் தமிழ் மொழியை தாய் மொழியாகவும் கொண்டு வாழும் தமிழ்நாட்டின் நிரந்தர குடிமக்கள் அனைவரும் தமிழராக கொல்லப்படுவர். அன்றைய காலகட்ட சூழல்ல அவர் இந்த முழக்கத்தை முன் வச்சிருக்கிறாரு. இது மட்டும் கிடையாது, இன்னும் சில சொற்களை எல்லாம் அவர் பயன்படுத்துறாரு. எனக்கு அதெல்லாம் படிக்கும் போது அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு, எப்படி அவருக்கு இந்த சொற்களை பயன்படுத்தணும். ஏன்னா ஆழமான அரசியல் சொற்கள் அதெல்லாம். இந்தியா கூட இணைஞ்சிருக்கிறதுக்கு நான் முழு மனசோட ஒப்புதல் தரணும் அப்படிங்கிறாரு. மண்ணிற்கேற்ற மார்க்சியம் அப்படின்னு இதையெல்லாம் அன்னைக்கே சிந்திச்சிருக்கிறாரு. பொன்னியின் செல்வன் எழுதிய ஐயா கல்கி இரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவர் நடத்திய கல்கி இதழில் சுதந்திர இந்தியாவில் சுதந்திர தமிழ்நாடு அப்படின்னு தலைப்பிட்டு ஐயாவோட இந்த யோசனைகளை எல்லாம் பாராட்டி எழுதுறாரு. ஐயா பெரியார் ஈவேரா அவர்கள் அவர் நடத்திய குடியரசு இதழிலும் மாப்போசியின் இத்தகைய செயல் திட்டங்களை வரவேற்று பாராட்டி எழுதியிருக்கிறார். அத்தோட நிக்காம அறிஞர் அண்ணா அவர்களும் அவர் நடத்திய திராவிட நாடு இதழிலும் இதே பாராட்டுகளை தெரிவிக்கிறாரு. இந்த அரசியல் நிர்ணய மன்றத்துக்கு பிரதிநிதிகளை அனுப்புறாங்க. எதன் அடிப்படையில தேர்ந்தெடுக்கிறாங்க தெரியுமா? மதத்தின் அடிப்படையில. ஐயா இதெல்லாம் கண்டிக்கிறாரு மாப்போசி. அவன் என்ன நமக்கு பிச்சை போடுறான், நீ அதை போய் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற. முதல்ல இந்த அரசியல் நிர்ணய சபையே சட்டவிரோதமானது, அதை நாம தேர்ந்தெடுக்கல அப்படிங்கிறாரு. நீங்க கட்டாயப்படுத்தி யாரையும் ஒருங்கிணைக்காதீங்க, அது நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும், இந்திய அமைதியா இருக்காது அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாரு. வேங்கை வலைவலி உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நெற்றிக்கண் மகிழன் அவர்கள், வழக்கறிஞர் அபுபக்கர், வழக்கறிஞர் விக்னேஷ், 3 பேர் இருக்காங்க. மாநில சுயாட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டுல, இந்தியா முழுக்க கூட கொஞ்சம் பேசு பொருளா இருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டுல இருந்து இதுக்கான குரல் எழும்பியிருக்கு. முதல்ல நாங்க தான் எழுப்பணும், இன்னைக்கும் முதல் குரலா தமிழ்நாடு தான் எழுப்புதுன்னு முதல்வர் அவர்கள் சூளுரைக்கிறாரு. உண்மை அதுதானா? இந்த சொல்ல யார் உருவாக்குனாங்க? மாநில சுயாட்சி இந்தியாவில் யார் பேசினாங்க? பல குழுக்கள், இந்த கமிஷன் அமைக்கப்பட்டது. எந்தெந்த கமிஷன் எந்தெந்த காலகட்டத்தில் அமைக்கப்பட்டது? இதுல உண்மையிலேயே இந்த திமுக தரப்பு, திராவிட தரப்பு உள்மனதோட போராடினாங்களா, இல்ல சும்மா ஒரு நாடகத்துக்காக இதை கையில எடுக்கிறாங்களா, இப்ப எடுத்திருக்காங்களா? அதை பத்தி தான் விரிவா இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். சரி, இந்த சொல்லு அந்த வரலாறுல இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். மாநில சுயாட்சிங்கிறது திராவிடம் இந்திய ஒன்றியத்துக்கு கொடுத்த கொடை அப்படின்னு பேசுறாங்க. அது உண்மை என்ன? வழக்கம் போல அதுவும் ஒரு திரிபு வரலாறு தான். உண்மை என்ன அப்படின்னா, இந்த மாநில சுயாட்சி அப்படிங்கிற கான்செப்டை காங்கிரஸ் ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்துச்சு ஆரம்ப காலகட்டத்தில். ஆனால் அதற்கு ஒரு செயல் வடிவமோ ஒரு கட்டமைப்பையோ யாருமே உருவாக்கல. அதற்கு ஒரு செயல் வடிவமும் உருவமும் கொடுத்து மாநில சுயாட்சி அப்படிங்கிற அந்த சொல்லையே காயின் பண்ணி உருவாக்குனவர் ஐயா மாப்போசி தான். சிலம்பு செல்வர் ஐயா மாப்போ சிவஞானம் அவர்கள் தான். 1942 ஆகஸ்ட் கிளர்ச்சி நடந்துச்சு. இந்திய வரலாற்றிலேயே மிக முக்கியமான ஒரு போராட்டம் அது. அதில் கலந்துகிட்டதுனால ஐயாவை கைது பண்ணி மகாராஷ்டிராவில் இருக்கிற அமராவதி சிறையில் அடைச்சி வச்சிடுறாங்க. அந்த சிறையில இருக்கும்போது தான் அவருக்கு தமிழ் தேசிய உணர்வும் இந்த மாநில சுயாட்சி பற்றிய எண்ணங்களும் வருது. எதிர்காலத்துல சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் தமிழ்நாடு எப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்டமைப்புல இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் அவரு சிந்திக்கிறாரு. சங்க இலக்கியங்கள், தமிழர்களோட வரலாறு எல்லாத்தையுமே படிக்கிறாரு. அப்ப அவருக்கு உருவான ஒரு எண்ணம் தான் புதிய தமிழகம்.
சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் முழுமையான சுயாட்சி பெற்ற சுய நிர்ணய உரிமை கொண்ட, என்னுடைய வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும், முழுமையான சுயாட்சி பெற்ற சுய நிர்ணய உரிமை கொண்ட ஒரு தமிழகமாக, வடக்கே வேங்கட மலையையும் தெற்கே குமரியையும் கொண்ட தமிழகமாக புதிய தமிழகம் அமைய வேண்டும். அவருடைய சுயாட்சி பெற்ற தமிழ்நாடு அப்படிங்கிறது தான் அவர் புதிய தமிழகம் அப்படின்னு சொன்னார். சிறையில இருந்து விடுதலையாகி இதுக்காக தொடர்ச்சியா பரப்புரை பண்றாரு. அப்படிப்பட்ட பரப்புரைகள்ல முக்கியமான ஒன்று 1945 ஜூன் மாதம் 26 திருச்சி மலைக்கோட்டையில நடந்த ஒரு பரப்புரை தான். அந்த பரப்புரையில அன்றைய அறநிலையத்துறை செயலாளராக இருந்த ஐயா சண்முகம் சுந்தரம் கலந்துகிட்டாரு. நாமக்கல் கவிஞர் ஐயா வே ராமலிங்கம் பிள்ளையும் கலந்துகிட்டாரு. இவர் அந்த கூட்டத்துல இன்னும் கொஞ்சம் தன்னுடைய அந்த அரசியல் செயல் திட்டத்தை விரிவுபடுத்தி பேசுறாரு, சுயாட்சியை பற்றி பேசுறாரு, தமிழ்நாட்டுக்கு என்னென்ன உரிமைகள் எல்லாம் வேணும் அப்படிங்கிறத பட்டியலிடுறாரு. அது எல்லாத்தையும் சொல்லிட்டு தென்னிந்திய மாநிலங்கள் எல்லாம் தனித்தனி சுயாட்சி பெற்ற மாநிலங்களாகவும் இருக்கணும், அதே நேரத்துல இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாகவும் இருக்கணும். இந்த கூட்டமைப்பு இந்தியாவோட மற்ற கூட்டமைப்போட சேர்ந்து ஒரு முழு சமஷ்டி, அன்னைக்கு அந்த சமஸ்கிருத சொற்கள் எல்லாம் இயல்பாவே பயன்படுத்தப்பட்டுச்சு, அதாவது ஒரு கான்ஃபெடரேஷனா இருக்கணும் அப்படின்னு பேச தொடங்குறாரு. இவர் இந்த கான்செப்டை சொன்ன உடனே அது பரபரப்பா பேசப்படுது. சண்டே அப்சர்வர் இதழின் ஆசிரியரான ஐயா பி பாலசுப்ரமணியம் அவர்கள் இதை வரவேற்று எழுதுறாரு. பரவாயில்ல, மாப்போசியும் புரிஞ்சுக்கிட்டாரு, ஒரு காங்கிரஸ்காரரும் எங்களுடைய இந்த திராவிட தனிநாட்டு கோரிக்கையை ஆதரிக்கிறாரு அப்படின்னு. மாப்போசி சொன்னதை சரியா புரிஞ்சுக்காம இவர் என்ன பண்ணிட்டாருன்னா தங்களுடைய கொள்கைக்கு அவர் ஆதரவு தெரிவிக்கிறாரு அப்படின்னு தன்னுடைய சண்டே அப்சர்வர் இதழில் எழுதுறாரு. அதையும் கூட ஐயா சுட்டி காட்டுறாரு, நான் சொன்னது வேறங்க, நீங்க புரிஞ்சுக்கிட்டது தப்பு அப்படிங்கிறாரு. இப்படியே தொடர்ச்சியா பரப்புரை செஞ்சுக்கிட்டே இருந்தவர் 1946 மே மாதம் இந்த சுயாட்சி பரப்புரைக்காகவே ஒரு இதழை தொடங்கினாரு. அதுதான் தமிழ் முரசு. அதை இதழ்னு கூட சொல்ல முடியாது, ஏன்னா அன்றைக்கு புதுசா எந்த ஒரு செய்தித்தாளையும் தொடங்குறதுக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா அப்பதான் 2ஆம் உலகப் போர் முடிஞ்சிருந்தது. 45ல் 2ஆம் உலகப் போர் முடிஞ்சிருந்தது. 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் ஸ்டீல், பேப்பர் இதுக்கெல்லாம் தட்டுப்பாடு. அதனால புதிய ஒரு செய்தித்தாளையோ இதழையோ தொடங்கணும் அப்படின்னா அதுக்கு அன்றைக்கு இருந்த பிரிட்டிஷ் ஆட்சி அனுமதி கொடுக்காது. அதனால புத்தகம் அப்படிங்கிற பேர்ல இதழா கொண்டு வந்தார். மாசம் ஒரு புக்கு வரும். அந்த மாதிரி 1946 மே மாதம் முதல் தமிழ் முரசு இதழ் வெளியாகுது. அந்த இதழில் புதிய தமிழகம் அப்படிங்கிற தலைப்பிட்டு தன்னுடைய சுயாட்சி பெற்ற தமிழகம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பத்தி முதல் கட்டுரை எழுதுறாரு. ஒரு எடுத்துக்காட்டுக்காக அவர் சொன்ன சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் படிச்சு காட்டுறேன். தமிழ்நாட்டை தாய்நாடாகவும் தமிழ் மொழியை தாய் மொழியாகவும் கொண்டு வாழும் தமிழ்நாட்டின் நிரந்தர குடிமக்கள் அனைவரும் தமிழராக கொல்லப்படுவர். அன்றைய காலகட்ட சூழல்ல அவர் இந்த முழக்கத்தை முன் வச்சிருக்கிறாரு. தமிழர் எங்கெல்லாம் பெருவாரியாக வாழ்கிறார்களோ அந்த தொடர்ச்சியான பிரதேசங்கள் தமிழ்நாடாக கொல்லப்படும். வயது வந்த வாக்காளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கூடி தமிழகத்தில் சுதந்திர தமிழரசை அமைப்பர். அடுத்தது, அந்த புதிய தமிழரசு தனியரசு தத்துவத்தையே அடிப்படையாக கொண்டு அமைக்கப்படும். இதுதான் அந்த சுயாட்சி அப்படிங்கிறதுக்கான அடிப்படைகள். தனியரசு, சுயநிர்ணயம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இதுலதான் பேசுறாரு. இவ்வளவு ஆழமான சொற்களை பயன்படுத்துறது ஒரு மூன்றாம் வகுப்பு மட்டுமே படிச்சவர். இது மட்டும் கிடையாது, இன்னும் சில சொற்களை எல்லாம் அவர் பயன்படுத்துறாரு. எனக்கு அதெல்லாம் படிக்கும்போது அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு, எப்படி அவருக்கு இந்த சொற்களை பயன்படுத்தணும். ஏன்னா ஆழமான அரசியல் சொற்கள் அதெல்லாம். அந்த புதிய தமிழரசு தனியரசு தத்துவத்தையே அடிப்படையாக கொண்டு அமைக்கப்படும் என்றாலும் கடந்த கால சுதந்திர போராட்டத்தில் இந்திய தேசிய இனங்கள் அடைந்துள்ள ஒற்றுமை உணர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி, சர்வதேச நிலை ஆகியவை காரணமாக தமிழரசு தானே தன் இஷ்டத்தின் மீது ஏனைய இன அரசுகள் அடங்கிய இந்திய சமஷ்டியில் இணைய வேண்டும். நான் தான் முடிவு பண்ணணும், இந்தியா கூட இணைஞ்சிருக்கிறதுக்கு நான் முழு மனசோட ஒப்புதல் தரணும் அப்படிங்கிறாரு. அடுத்தது, புதிய தமிழகத்தின் பொருளாதார கொள்கை பொது உடைமையே அன்றி தனி உடைமை அல்ல. இந்த பொது உடைமை லட்சியமானது தமிழர் பண்பாட்டின்படியும் தற்கால விஞ்ஞான ரீதியாகவும் வகுக்கப்பட்ட முறைகளின்படியும் நிறைவேற்றப்படும். இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா, மண்ணிற்கேற்ற மார்க்சியம் அப்படின்னு. இதையெல்லாம் அன்னைக்கே சிந்திச்சிருக்கிறாரு. பொது உடைமையாத்தான் இருக்கணும், ஆனா அது எந்த விதத்திலையும் தமிழர்களோட பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. மத விஷயங்களில் அரசாங்கம் பூரண நடுநிலை வகிக்கும்.
அடுத்தது, ஒடுக்கப்பட்ட மக்களை உயர்த்துவதிலேயே அரசாங்கம் தனது சக்தியை முதன்மையாக செலவழிக்கும். கடைசியாக, மனிதனுக்கு மனிதன் உயர்வு தாழ்வு கற்பிக்கும் பழக்க வழக்கங்கள் சட்டப்படி தடுக்கப்படும். அடுத்தது, ஏற்றமும் இழிவும் இல்லாத சமத்துவ குணத்தை ஊட்டும் கல்வி முறையையே சர்க்கார் பின்பற்றும். சமய சார்பற்ற கலைகளை வளர்க்கும் பொறுப்பை அரசாங்கம் தானே மேற்கொள்ளும். மேற்சொன்ன வகையில் ஒரு புதிய தமிழகத்தை சிருஷ்டிக்க, அன்னைக்கு இயல்பா நிறைய சமஸ்கிருத சொற்கள் இருந்துச்சு, சிருஷ்டிக்க தமிழரசு ஒன்றால் தான் முடியும். அத்தகைய அரசு வேண்டும் என்று முரசு கொட்டுவோம். தமிழ் முரசு, மே 1946. அவர் இந்த கட்டுரையை எழுதின உடனேயே பொன்னியின் செல்வன் எழுதிய ஐயா கல்கி இரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவர் நடத்திய கல்கி இதழில் சுதந்திர இந்தியாவில் சுதந்திர தமிழ்நாடு அப்படின்னு தலைப்பிட்டு ஐயாவோட இந்த யோசனைகளை எல்லாம் பாராட்டி எழுதுறாரு. இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஐயா பெரியார் ஈவேரா அவர்கள் அவர் நடத்திய குடியரசு இதழிலும் மாப்போசியின் இத்தகைய செயல் திட்டங்களை வரவேற்று பாராட்டி எழுதியிருக்கிறார். அத்தோட நிக்காம அறிஞர் அண்ணா அவர்களும் அவர் நடத்திய திராவிட நாடு இதழிலும் இதே பாராட்டுகளை தெரிவிக்கிறாரு. ஆனா என்ன, மறுபடியும் பி பாலசுப்ரமணியம் மாதிரியே இவங்களும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓ, நாங்க கேட்கிற திராவிட நாட்டுக்கு இவரும் ஆதரவு தெரிவிக்கிறாரு போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பாராட்டு தெரிவிக்கிறாங்க. ஆனா திரும்ப திரும்ப அடுத்தடுத்து வந்த இதழ்கள்ல அதுக்கு மறுப்பும் தெரிவிக்கிறாரு. இதனுடைய அடுத்த கட்டமாக தான் பிரிட்டிஷ் மந்திரி சபையின் தூதுக்குழு வருது. 46ஓட தொடக்கத்துல அவங்க சுதந்திரம் பெற்ற இந்தியா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் வரைவறிக்கையை கொடுக்குறாங்க. அதுல இந்தியாவை அவங்க மொழி வாரியா பிரிக்கல, ஏபிசி அப்படின்னு பிரிச்சுட்டாங்க. இதுல ஏ தொகுப்புல தென்னிந்திய பகுதிகள் அப்படிங்கிற ஒரு தொகுப்புக்குள்ள தமிழ்நாடும் வருது. அது மொழி வாரியா அமைந்த ஒரு மாகாணமோ மாநிலமோ யூனியனோ கூட கிடையாது. அது ஒரு தொகுப்பு, எந்த ஒரு எல்லையும் இருக்காது. ஆந்திரர், கன்னடர், மலையாளி அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து இருக்கிற ஒரு கூட்டாஞ்சோறு மாதிரி இருக்கும். இப்படி ஏபிசி அப்படின்னு பிரிக்கணும்னு சொல்றாங்க. இதற்கான அரசியல் திட்டத்தை வகுப்பதற்காக நாங்க ஒரு அரசியல் நிர்ணய சபையை உருவாக்க போறோம். இதற்காக எல்லா மாகாண அரசுகளும் உங்களோட பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. சட்டமன்றத்தில் இருந்த பிரதிநிதிகள் இந்த அரசியல் நிர்ணய மன்றத்துக்கு பிரதிநிதிகளை அனுப்புறாங்க. எதன் அடிப்படையில தேர்ந்தெடுக்கிறாங்க தெரியுமா? மதத்தின் அடிப்படையில. இந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன் அப்படின்னு தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க. இதை கண்டிக்கிறாரு மாப்போசி. ஏங்க, நீ மதத்தின் அடிப்படையில தேர்ந்தெடுத்து அனுப்புனா அவனுக்கு மத சிந்தனை தான் அதிகமா இருக்கும், மொழி சிந்தனையோ நாட்டு சிந்தனையோ இருக்காது. மொழி உணர்வுடன் ஒருத்தன் செயல்பட வேண்டும் என்றால் நீங்க மொழி வாரியா தான் ஒருத்தனை தேர்ந்தெடுத்து அனுப்பணும். நான் இன்னொரு விஷயத்தையும் கேட்கிறேன், இந்த அரசியல் நிர்ணய சபையை நாங்க ஏன் ஏத்துக்கணும்? இது என்ன வயது வந்தவர்களால் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கொண்ட சபையா? அவன் எங்கிருந்தோ வருவான், நான் உனக்கு சுதந்திரம் கொடுப்பேன்னு சொல்லுவான், அவனே ஒரு அரசியல் நிர்ணயம் மன்றம் அமைப்பான், அவன் பார்த்து எனக்கு பிச்சை போடுற மாதிரி சுதந்திரம் கொடுப்பானா? அதை நம்ம ஏத்துக்கணுமா? அது நம்முடைய தன்மானத்துக்கு இழுக்கு இல்லையா? இப்ப காங்கிரஸாரை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலகட்டத்துல அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு, சுதந்திரம் கிடைக்கணும், ஆனா அதை அவன் கொடுத்து நான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, நானே என் சுதந்திரத்தை எடுக்கிற மாதிரி இருக்கணும். நீ சுதந்திரம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டல, ரைட், ஓகே, அந்த முடிவு அப்படியே வச்சுக்க, நீ இது ஓரமா நில்லு, நாங்க எல்லாரும் கூடி பேசி ஒரு அரசியல் நிர்ணய சபையை வைக்கிறோம், இந்த நாள்ல குறிப்பிட்ட தேதியில நாங்க சுதந்திரத்தை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற முடிவுல தான் இருந்தாங்க. ஆனா திடீர்னு அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, இந்த தூதுக்குழு, பிரிட்டிஷ் மந்திரி சபை தூதுக்குழு சொன்ன உடனே அவன் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியா, சரி, ஓகே, இந்த தேதியில கொடுக்குறீங்களா, ஏத்துக்கிறோம், இதான அரசியல் சட்டம், அதையும் ஏத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனா ஐயா இதெல்லாம் கண்டிக்கிறாரு மாப்போசி. யோ, அவன் என்ன நமக்கு பிச்சை போடுறான், நீ அதை போய் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற, முதல்ல இந்த அரசியல் நிர்ணய சபையே சட்டவிரோதமானது, அதை நாம தேர்ந்தெடுக்கல அப்படிங்கிறாரு. சோ இப்படியே தொடர்ச்சியா இதையெல்லாம் எதிர்க்கிறாரு. பிரிட்டிஷ் அரசு ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க இல்லையா, அதுல என்னென்ன தவறுகள் இருக்கு அப்படிங்கிறத சுட்டி காட்டி தன்னுடைய 2வது தமிழ் முரசு இதழில் ஒரு கட்டுரை எழுதினாரு. நான் அதுல ஒரு முக்கியமான பகுதிகளை மட்டும் படிச்சு காட்டுறேன். இந்தியாவில் தமிழர், ஆந்திரர், கேரளர், கன்னடர், குஜராத்தியர், வங்காளியர், பாஞ்சாலத்தார், மராட்டியர் போன்ற 17 தேசிய இனங்கள், அன்றைக்கு பெரும்பாலும் தெரிந்த மொழிகள் அப்படின்னா இதான் 17 தேசிய இனங்கள், அவற்றின் தாயகங்களும் இருக்கின்றன. நல்லா கவனிக்கணும்னா எவ்வளவு ஆழமா எழுதி இருக்கிறாரு அப்படிங்கிறது இந்த இடத்துலதான் புரியும். இந்த 17 நாடுகளும் தத்தம் எல்லையில் வேறு எவரும் தடையின்றி தனி அரசு புரியக்கூடிய அளவுக்கு மக்கள் தொகை, பொருள் வளம், நிலவளம் ஆகியவற்றை பெற்று இருக்கின்றன. இவங்க எல்லாருமே தனியாவே இயங்கிறதுக்கான மக்கள் தொகை, பொருள் வளம், கனிம வளம் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறாரு. ஆகவே இந்தியாவின் வருங்கால திட்டத்தை வகுக்கும் யாரும் மேற்சொன்ன நாடுகளின் அடிப்படையை சீர்குலைக்கல் ஆகாது, இதை சீர்குலைக்க கூடாது.
அதில் வாழும் இனங்களின் பண்பாட்டை பாதிக்காது பார்த்து கொள்ள வேண்டும். இல்லையேல் சுதந்திர இந்தியா அமைதியாக வாழ முடியாது. இது திண்ணம். நீங்க கட்டாயப்படுத்தி யாரையும் ஒருங்கிணைக்காதீங்க, அது நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும், இந்தியா அமைதியா இருக்காது அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாரு. பிரிட்டிஷ் திட்டப்படி ஒரு இந்தியா அமைஞ்சா இப்படிதான் இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். இனவாரி சுய நிர்ணய சுய அரசு என்ற கொள்கையை எல்லா தேசிய இனங்களும், தேசிய இனம், இனவாரி சுய நிர்ணய உரிமை, இந்த வார்த்தையெல்லாம் அன்றைக்கே அவர் உருவாக்கி பயன்படுத்த தொடங்கிட்டார். தேசிய இனம் அப்படிங்கிறது என்னமோ நாம தான் உருவாக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது நவீன கால தேசிய இன போராட்ட காலகட்டத்தில் தான் அந்த சொல் உருவானதா நம்புறோம். ஆனா கிடையாது, முன்னாடியே இதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இனவாரி சுய நிர்ணய சுய அரசு என்ற கொள்கையை எல்லா தேசிய இனங்களும் சமரசமாக ஒப்புக்கொண்டு அமலுக்கு வருமானால் அந்த சுதந்திர அரசுகள் தாமாக ஒரு மத்திய சமஷ்டியில் தாமதமின்றி கலந்து கொள்ளும் என்பதில் யாருக்கும் ஐயமில்லை. அவன் தனியா இருக்கட்டும், எல்லாரும் முழு மனசோட ஒரு ஒருங்கிணைப்புக்குள்ள வருவோம். அதுதான் உண்மையான இந்திய கூட்டாட்சி அப்படிங்கிறாரு. கடைசியா சொல்றாரு பாருங்க, காரணங்கள் எவ்வளவுதான் நியாயமாக இருப்பினும் கட்டாயத்தின் மீது அமைக்கப்படும் மத்திய சமஷ்டியானது பலமற்றதாக இருப்பதுடன் அதிகார தோரணையிலும் ஆயுத பலத்தின் ஆதரவிலும் தான் கலந்து கொள்ள நேரிடும். பட்டேல் இதை தானே செஞ்சார். கடைசியில சுதந்திரம் கொடுத்துட்டு போன உடனே அன்றைக்கு இருந்த எல்லா சமஸ்தானங்களையும் ஆயுத முனையில இராணுவத்தை பயன்படுத்தி தான் இணைச்சாரு, கட்டாயப்படுத்தி இணைச்சார். ஆனா ஐயா அப்படி சொல்லல. அவனுக்கு நீ சுய நிர்ணய உரிமையை கொடு, அவனே ஒன்னா வருவான், முழு மனசோட ஒத்துக்கிட்டு வருவான். அதுதான் உண்மையான கூட்டாட்சி அப்படிங்கிறாரு. இதை அவர் சொன்னது தமிழ் முரசு ஜூன் இதழ் 1946. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா ஐயா இதுக்காக பல பிரச்சார கூட்டங்களை நடத்துறாரு. அதுல மிக முக்கியமான பிரச்சார கூட்டம் அன்னை கஸ்தூரிபாய் தேசிய சங்கத்தின் ஆதரவுல 1946 ஒரு கூட்டத்தை தொடங்குறாரு. இது பாத்தீங்கன்னா ஒரு தொடர் பரப்புரை குழு மாதிரி நடக்குது. ஒரு 10 கூட்டத்துக்கு மேல நடக்குது. அப்பதான் ஐயா கிட்ட சொல்றாங்க, ஐயா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஒரு இயக்கத்தை தொடங்குங்க அப்படிங்கிறாரு. முதலாக 1946 இறுதி காலகட்டத்தில் சுய நிர்ணயத்திற்கென்றே அவர் தொடங்கியதுதான் தமிழ் அரசு கழகம். ஆக சுய நிர்ணயம் அப்படிங்கிறத முதல்ல பேச தொடங்கினது ஐயா மாப்பூசி. அதற்காக செயல் திட்டத்தை வகுத்து இதழ் தொடங்கி பரப்புரையை செய்தது ஐயா மாப்பூசி. அதற்கென்றே ஒரு இயக்கத்தையும் தொடங்கியவர் ஐயா மாப்பூசி தான். சோ திராவிடர்கள் கட்டி விடுற கதை மாதிரி அவங்கதான் அப்படிங்கறதெல்லாம் சும்மா. தொடக்கம் அவர் தான், அது தெளிவா இந்த விளக்கங்கள்ல சொன்னீங்க. 1942 இருந்து 46 எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப அது அதுக்கு பிறகு இந்தியா விடுதலை பெறுது. விடுதலை பெற்ற பிறகு ஒரு சபை, ஒரு குழு அமைச்சு இங்க ஆட்சி எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத ஒரு நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு நமக்கான ஒரு அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குறாங்க. அந்த அரசமைப்பு சட்டம் தான் இன்னைக்கு இந்தியாவை ஆளுது. அப்படிதான் பார்க்கணும், அப்படிதான் உறுதியா இருக்கிறாங்க எல்லாம். அதன் அடிப்படையில மாநில சுயாட்சி கேட்கறது இந்த அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானதா? இல்ல, மாநில சுயாட்சி கேட்கறது எதிரானது கிடையாது. அதுக்கு முன்னாடி மாப்போசி ஐயா அந்த எழுதின வார்த்தைகள் எல்லாம் பாக்குறப்போ ஒன்னே தெரியுது, அவரே ஒரு அரசமைப்பு சட்டத்தை இயற்றி இருக்காரு. அது அரசமைப்பு சட்டம் தான். இந்த நாடு இப்படி இருக்கணும், இந்த மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும், இந்த மக்களுடைய வாழ்வியல் இப்படி இருக்கும், இந்த அரசு இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் அரசமைப்பு சட்டம். நமக்கு ஏன் இவ்வளவு பெருசா அரசமைப்பு சட்டம் இருக்குன்னா, பல்வேறு தேசிய இனங்கள் இதுக்குள்ள இருக்கு. எல்லாருடைய கருத்துக்களையும் இங்க கருத்தில் எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. பல்வேறு மதங்கள் இருக்கு, பல்வேறு வகைப்பாட்டுல மக்கள் இருக்காங்கிறப்போ இவங்க எல்லாரையும் அவங்களுடைய விருப்பத்தின் பேர்ல தான் இது கட்டமைக்கப்பட்டிருக்காங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி சொன்ன மாதிரி. ஆனா இருக்காங்க, எல்லாரையும் ஒன்றிணைச்சு அவர்களுக்கான விருப்பத்தையும் இதுல கருத்துல கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது இவ்வளவு பெரிய அரசமைப்பு சட்டமா வருது. இப்போ 50 நமக்கு அரசமைப்பு சட்டம் வந்துருச்சு. வந்த பிறகு ஒன்றியத்துல எப்படி அரசுகள் இருந்துச்சு, மாநிலத்துல எப்படி அரசுகள் இருந்துச்சு, அதன் அடிப்படையில ஒன்றிய மாநில அரசுகளுக்கான அதிகார பகிர்வு எப்படி இருந்துச்சுங்கிறத வச்சுதான் இந்த நம்மளுடைய வாதம் முன்னெடுத்துட்டு போறோம். இங்க இவங்க மாநில சுயாட்சிங்கிற சொல்ல கூட உடனடியா தொடக்கத்துல இருந்து முதல்வர் பயன்படுத்தல. அவர் ஒரு குழு அமைக்கிறோம், மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை பற்றி ஆய்வு செய்யணும்னு தான் சொல்றாரு. ஆனா அதுக்குள்ள பாஜக தரப்புல இது பிரிவினைய கோர்ற பிரிவினைக்கான ஒரு நடவடிக்கை. சொல்ல போனா தனிநாடு கேட்டவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டுல நீர்த்து போனது பிறகு கொண்டு வந்த இந்த திட்டம் தான் தொடக்கத்துல இது எப்படி திட்டமா உருவானதுங்கிறது. ஒரு 60களுடைய பாதி வரைக்குமே கூட 63 வரைக்கும் இல்ல அவங்களுடைய நிலைப்பாட்டுல நான் சொல்றேன், இயல்பாவே ஒன்றிய மாநில அரசுகளுக்கான
இந்த உரசல் இருக்குல்ல, இது வந்துட்டு 60களின் பிற்பாடுதான் இது தொடங்குது. ஏன்னா மத்தியிலும் காங்கிரஸ், ஒன்றியத்திலும் காங்கிரஸ், பெரும்பாலான மாநிலங்களிலும் காங்கிரஸ்னு இருந்த வரைக்கும் பெரிய அளவுல சிக்கல் வரல. எப்ப வந்துட்டு மாநில கட்சிகள் வராங்களோ, கம்யூனிஸ்டுகளோ அவங்களுடைய ஆதிக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் மேல் எழும்புதோ, அப்பதான் இந்த சிக்கல்கள். ஒன்றியத்துல வேற அரசு, மாநிலத்துல வேற அரசுங்கிறப்பதான் அந்த சரத்துக்களே வந்துட்டு எந்த மாதிரி அதை நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கணும்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ 60களின் பிற்பகுதியில தான் நமக்கு வந்துட்டு இந்த சிக்கல்கள்லாம் எழுறப்போ, குறிப்பா 63 நீங்க சொல்ற மாதிரி தனிநாடு கோரிக்கையை முழுமையா கைவிட்ட பிறகு 16வது சட்ட திருத்தம் கொண்டு வந்து இந்த மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா அது வந்துட்டு இயக்கங்களை தடை செய்வோன்ற ஒரு அச்சுறுத்தல் வந்து கைவிட்டுறாங்க. அப்புறம் அதை கைவிட்ட பிறகு இது அவர்களுடைய அடிப்படையே இதுல தானே இருந்திருக்கு, இதை பேசி பேசிதான் அவர்கள் வந்திருக்காங்கன்னு அவங்க சொல்லிக்கும் போது, அப்போ அதுலயே நம்ம ஏதாவது சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு நீர்த்து போன ஒரு திட்டமாதான் செயல்பாடாதான் வந்துட்டு மாநில சுயாட்சி, மாநில தன்னாட்சின்னு கொண்டு வராங்க. அப்போ இவர்களுக்கு தரவுகள் தேவைப்படுது. இந்த குழுக்கள்லாம் நம்ம இப்ப சொல்றோம், இப்போ ஒரு குழு அமைக்கிறாங்க, தொடர்ச்சியாக குழுக்கள் அமைச்சுக்கிட்டு இருக்காங்கிறப்ப இந்த குழுக்களுக்கு எல்லாம் அதிகாரம் இருக்கு. அந்த குழுக்கள் சொன்ன உடனே எல்லாமே மாறிடுமான்னா கிடையாது. உண்மையை சொல்ல போனா இதுவரைக்கும் அமைத்த குழுக்கள்ல ஒரு 10 விழுக்காடு கூட செயல்பாட்டுக்கு வந்திருக்காருங்கிறது தான் உண்மை. அப்ப இந்த குழுக்கள் எதற்கு இவங்க அமைக்கிறாங்கன்னா இவர்களுக்கு தரவுகள் தேவை. எந்த அளவுல இன்னைய நிலையில வந்துட்டு இந்த அரசமைப்பு சட்டம் பயன்பாட்டுல இருக்கு, இது எந்த மாதிரி வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு நீதி அரசர் தலைமையில சட்ட நிபுணர்கள் கொண்ட குழுக்கள் சொல்லும் போது அந்த தரவுகளை பயன்படுத்தி நம்ம என்ன அடுத்து அரசு செயல்பாடுகள் எடுக்கலாம், முடிவுகள் எடுக்கலாங்கிறதுக்கு தான் இந்த குழுக்கள் அமைக்கப்படுது. அப்படி 1969 ராஜமன்னார் குழுவை தமிழ்நாட்டில இருந்து அமைக்கிறாங்க. அதுதான் முதல் குழுவா அப்படின்னா இல்ல, அதற்கு முன்னாடி 66லயே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாக சீர்திருத்த குழு வந்து ஒன்றிய அரசால அமைக்கப்பட்டுச்சு. அவங்க கொடுத்தது வந்துட்டு பெரிய அளவுல வந்துட்டு மாநில சுயாட்சிக்காகலாம் அது பேசினுச்சான்னு இல்லை. இருந்தாலும் இந்த நாடாக இருக்க வேண்டும் என்றால் ஒன்றிய அரசும் மாநில அரசும் ஒன்றிணைந்து செயல்படணும். அப்போ மாநிலங்கள் மீது அதிகாரத்தையோ ஆதிக்கத்தையோ செலுத்துறத ஒன்றிய அரசு குறைச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையை கொண்டு என்னென்னலாம் மாற்றம் கொண்டு வரலாம். ரொம்ப பொதுவா நம்ம நடைமுறையில என்னெல்லாம் பண்ணணுங்கிறத தாண்டி பொதுவா வந்துட்டு ஒன்றிய அரசு தன்னுடைய அதிகாரங்களை குறைச்சிக்கிட்டு அதை மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கணும். டாக்ஸ் எடுக்கிறதுல வந்துட்டு அதையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு வரி பங்கீட்டுலையும் வந்துட்டு ஒழுங்கா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பொதுவான கருத்தை வந்துட்டு அது கொடுக்குது. அதனுடைய தொடர்ச்சியா அப்படி அது செயல்பாட்டுல அது அவங்க வந்துட்டு அந்த குழு வந்துட்டு ஆராய்ந்து கொண்டு இருக்கு. அதே சமயத்துலதான் ராஜமன்னார் குழு வந்துட்டு 69ல வருது. ராஜமன்னார் குழு வந்துட்டு சில முக்கியமான தெளிவான வரையறைகளை சொல்லுது, எந்தெந்த இடத்துல மாற்றங்கள் தேவை, அரசமைப்புலேயே மாற்றங்கள் தேவை அப்படிங்கிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா வந்துட்டு கவர்னர் பதவியை பத்தியும் ராஜமன்னார் அறிக்கை ரொம்ப பேசல். ஏன்னா 69ல மறுபடியும் பாத்தீங்கன்னா எத்தனை மாநிலங்கள்ல வேற அரசுகள் இருந்துச்சு, அப்போ ஒன்றிய அரசு கவர்னரை பயன்படுத்தி எத்தனை மாநில அரசுகளை கட்டுப்படுத்துச்சுன்னா ரொம்ப குறைவு. அப்ப அன்னைக்கு அது பெரிய பேசு பொருள் ஆகல. அன்னைக்கு பேசு பொருளா இருந்தது எதுன்னா அவசர நிலையை பிரகடனப்படுத்தக்கூடிய 356ல கவர்னர் வந்துட்டு சொல்லக்கூடிய இந்த சில அவசர நிலைக்கான இதுக்கள் இந்த இதை பத்தி அவங்க பேசுறாங்க. மாநிலங்களுக்கு பகிர்வு அப்படிங்கிறத பேசுறாரு. இதுல வந்துட்டு குறைக்கணும், ஒரு இன்டர் ஸ்டேட் கமிஷன் நம்ம வந்துட்டு வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு கலைஞர் அவர்கள், கருணாநிதி அவர்கள் 69 பிறகு ஒரு 50 ஆண்டு காலம் வாழ்ந்துட்டாரு. அவர் வாழ்நாள்ல எனக்கு தெரிஞ்சு அந்த ராஜமன்னார் குழுல இருந்து அவர் பார்த்த ஒரே ஒரு நடைமுறை வந்துட்டு அந்த இன்டர் ஸ்டேட் கமிஷன் சரத்தாறு 263 வழியா வச்சதான். அந்த இன்டர் ஸ்டேட் கமிஷனை அமைச்சது வந்து ஐயா விபி சிங் ஆட்சி காலத்துலதான், 90கள்ல தான் அது செயல்படுது. இன்னைக்கு இல்ல அது எந்த அளவுக்கு ராஜமன்னார் குழுவுல இருந்த அளவுக்கு அது ஒரு முன்மொழிவு செஞ்சு அந்த முன்மொழிவு வந்துட்டு செயல் திட்டம் படுதானா கிடையாது. பெயருக்கு எனக்கு அதான் நான் சொல்றேன், அவர் ராஜமன்னார் குழுவுடைய பரிந்துரைகள்ல 50 ஆண்டு காலம் வாழ்ந்த கருணாநிதி அவர்கள் கண்ணால பார்த்த ஒன்னே ஒண்ணு அந்த இன்டர் ஸ்டேட் கமிஷன் மட்டும்தான். அதுவும் எந்த அளவுக்கு செயல்படுதுங்கிறது நடைமுறையில் நம்ம பாக்குற உண்மை. மாநில சுயாட்சிங்கிற சொல்லே கூட ராஜமன்னார் குழு 74ல விவாதம் நடந்திருக்கு. அதுக்கு பிறகு அவர் கிட்டத்தட்ட 2004 பெரும்பான்மையில இங்க எல்லா இடங்களும் வென்று போகும்போதெல்லாம் ஒரு முறை கூட மாநில சுயாட்சிங்கிற சொல்ல கூட அவரு உச்சரிக்கல. இப்போ 69 பிறகு இப்போ நம்ம வந்துட்டு இதையும் பார்க்கணும். இப்போ 76ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்திய அளவுல நடக்குது. 42வது அரசமைப்பு சட்ட திருத்தம். அதை வந்துட்டு ஒரு சிறிய அளவிலான அரசமைப்பு சட்டம்னே நம்ம சொல்லுவோம். மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்ற அளவுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை வந்துட்டு அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் தலைமையில அவசர நிலையம் பிரகடனப்படுத்தப்படுது. அதே நேரத்துல இந்த அரசமைப்பு மாற்றங்கள் நடக்குது. இந்த மாற்றங்கள் தான் மிகப்பெரிய சீரழிவு. மாநில சுயாட்சி நம்ம பேசுற நமக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அடியா இதுதான் இருக்கு. என்னன்னா 3 பட்டியல்கள்ல ஒத்திசைவு பட்டியல்ன்ற ஒரு அமைப்புல வந்துட்டு
மாநில பட்டியலில் இருந்த பெரும்பாலான தலைப்புகள், மாநில அரசுக்கு சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் படைத்த பெரும்பாலான தலைப்புகளை எடுத்து ஒத்திசைவு பட்டியலுக்கு மாற்றினது. கல்வி, வன பாதுகாப்பு, இந்த மாதிரியான முக்கியமான சில தலைப்புகளை எடுத்து மாநில பட்டியலிருந்து ஒத்திசைவு பட்டியலுக்கு மாற்றினது இந்த 76ல கொண்டு வந்து 42வது சட்ட திருத்தம். இதே மாதிரி வந்துட்டு 356ல கவர்னருடைய பரிந்துரையின் பேர்ல ஒரு மாநிலத்தில் ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கோ, குடியரசுத் தலைவருடைய ஆட்சி கொண்டு வரதுக்கோ, இல்ல அவசர நிலை பிரகடனப்படுத்துறதுக்கோ, குடியரசுத் தலைவர் ஆட்சியை முழுமையா இந்திய முழுமைக்கும் கொண்டு வரதுக்கோ. ஏன்னா 355ல என்ன சொல்லுதுன்னா, மாநில அரசுகளுடைய மாநிலங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அமைதி நிலையை காப்பாத்துறது வந்துட்டு ஒன்றிய அரசினுடைய கடமை அப்படின்னு. அது இன்னும் வந்துட்டு கெட்டி தட்டுற மாதிரி வந்துட்டு இவர்களுடைய இந்த அரசமைப்பு சட்ட திருத்தம் 76ல நடக்குது. இப்ப எனக்கு என்ன கேள்வினா, 69ல ராஜமன்னார் குழு அறிக்கையை உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது எனக்கு அரசமைப்பு பத்தி, இந்த ஒன்றிய மாநில அதிகார பகிர்வு பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய ஒரு நபர்னா, நீங்க 50 ஆண்டு காலம் இந்த நாடகத்தை அரங்கேற்றலாம். உங்களுக்கு கையில உங்களுக்கு ஒரு குழுவினுடைய அறிக்கை இருக்கு, என்னென்ன நிலைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க அதை தான் பெருமையா சொல்லிக்கிறீங்க, நாங்க ஏற்படுத்தின குழு. நீங்க ஏற்படுத்தின குழுவினுடைய பரிந்துரைகள் இருக்கு. 76ல இந்த பரிந்துரைகள் எல்லாத்தையும் நீர்த்து போக செய்யற மாதிரி இதற்கு நேரெதிரான ஒரு திருத்தத்தை காங்கிரஸ் தலைமையிலான அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுடைய அரசு மேற்கொள்ளுது. அதையும் நீங்க பாத்துட்டீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் நீங்க அவங்களோட ஒன்றிணைறீங்கன்னா குறைந்தபட்சமா நீங்க என்ன முன் வச்சிருக்கணும்? இந்த மாதிரி நாங்க ராஜமன்னார் குழு அறிக்கைன்னு நாங்க ஒண்ணு வச்சிருக்கோம், அதுல பரிந்துரைகள் இருக்கு. நீங்க 76ல வந்துட்டு இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு புரட்டி போடுற அளவுக்கு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துட்டீங்க, எல்லாத்தையும் திரும்பி பெறுங்க. ராஜமன்னார் குழு அறிக்கையை முழுமையா நீங்க செயல்படுத்தினா மட்டும்தான் நாங்க வந்துட்டு உங்களுடைய கூட்டணி வச்சுப்போம்னு சொல்லணும். நீங்க சொல்றது வந்து நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு சொல்லும் போது ராஜமன்னாருங்கிற பேரை சொல்லி இருந்திருக்கணும். அதை அவர் செய்யல. சரி, அப்போ செய்யல. அதன் பிறகு 96ல இருந்து 2014 வரைக்கும் இதையும் நம்ம இப்படி பார்க்கலாம். 80 வரைக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா 69ல வந்துட்டு நம்ம வந்துட்டு இங்க ராஜமன்னார் குழு அறிக்கை பண்றோம். 73ல வந்துட்டு ஆனந்த்பூர் சாஹிப் ரிசல்யூஷன் பஞ்சாப்ல வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு முன்மொழிவை செஞ்சு அதுலயும் வந்துட்டு மாநிலங்களுக்கு அதிகார பகிர்வு அதிகம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. 77ல வெஸ்ட் பெங்கால் மெமரண்டம் மேற்கு வங்கத்திலிருந்தும் முன்மொழிகள் செஞ்சு ராஜ்யசபா மக்களவைக்கு அதிக அதிகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாநிலங்களவைக்கு அதிகாரம் கொடுக்கணும், ராஜ்யசபாவுக்கு லோக்சபாவுக்கு சமமான அதிகாரம் கொடுக்கணுங்கிற முன்மொழிவுகள்லாம் அவங்களும் கொண்டு வராங்க. அப்போ இது 70கள் 69 70கள் 80கள் தொடக்கம் வரைக்கும் பார்த்தா மாநிலங்கள் இதெல்லாம் முன்மொழியுது, பரிந்துரைகள் செய்து குழுக்கள் அமைக்குது. அது வரைக்கும் என்ன சிக்கல் இல்லைன்னா, காங்கிரஸ் தனிப்பெரும்பான்மையா ஒன்றியத்துல இருந்துட்டு வருது. 80கள் பிற்பகுதியிலிருந்து அந்த நிலை மாறும்போது காங்கிரஸே இந்த குழுக்கள் எல்லாம் அமைக்க ஆரம்பிக்குது. 77லயே ஆனா அவங்க விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் 80களின் பிற்பகுதியிலேருந்து 2007லயும் சரி, சர்க்காரியா கமிஷன் அமைச்சப்பையும் சரி, காங்கிரஸே இந்த குழுக்கள்லாம், அதாவது ஒன்றிய அரசே இந்த குழுக்கள்லாம் கொண்டு வருது. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு தெரியுது மாநிலங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும், அது செயல்பாட்டுல செய்யலனாலும் குழுக்களா அமைச்சாவது நம்ம செய்யணும், அப்ப ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக இந்த குழுக்கள்லாம் ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு. அப்போ 96ல இருந்து 2014 வரைக்கும் திமுக நேரடியாக வந்துட்டு ஒன்றிய அரசு அங்கமாக அமைச்சரவையில அவர்களுக்கு இடம் கிடைக்குது. அப்படிங்கிறப்போ அந்த இடங்கள்ல இவங்க கொண்டு வந்த ராஜமன்னார் குழு அறிக்கையில இருந்து எத்தனை பரிந்துரைகளை செயல்படுத்துறதுக்கு ஒரு துரும்பை கிள்ளி போட்டாங்களா, எத்தனை முன்னெடுப்புகள் செஞ்சாங்க இந்த காலகட்டத்துல அப்படின்னா ஒண்ணுமே செய்யல. அதிகாரத்துக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் இவர்கள் குழுக்கள் அமைப்பாங்க. இவர்கள் குழு அமைப்பதையே பாராட்டுறதுக்கு இங்க குழுக்கள் இருக்கு, ஆனா அது செயல் வடிவம் பெற்றுச்சா அப்படின்னா கிடையாது. இப்போ இது ஒரு புறம் இருக்க, இப்ப சர்க்காரியா குழு வருது. சர்க்காரியா குழு, இந்த சர்க்காரியா கமிஷன் வந்து வேற அது வேற, அதே சர்க்காரியா வேற குழு. சர்க்காரியாங்கிறது முன்னாள் நீதியரசர், அவருடைய தலைமையில ஒரு குழு அமைச்சு இந்த ஒன்றிய மாநிலங்களுடைய அதிகாரங்களை பத்தி பாருங்கிறப்ப இங்கதான் வந்துட்டு கவர்னருடைய அதிகாரம்ங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய கேள்விக்குரியாது. இந்த இடைப்பட்ட காலத்துல மாநிலங்கள்லயும் வந்துட்டு அந்தந்த மாநில கட்சிகள் வந்துட்டு நிறைய வர ஆரம்பிச்சிருது. ஒன்றியத்துல காங்கிரஸ் இருக்கு, ஒன்றியத்துல ஒரு தேசிய கட்சின்னு ஒண்ணு இருந்து மாநிலத்துல வேற மாநில கட்சிகள் இருந்தா அவர்களை வந்துட்டு அதிகாரத்தின் வழி வந்துட்டு அடக்கி வைக்க கவர்னர்களை பயன்படுத்துறதுங்கிற ஒரு பழக்கம் காங்கிரஸ் மூலமா தான் கொண்டு வரப்படுது. இன்னைக்கு வந்துட்டு பாஜக என்ன உத்தியெல்லாம் கையாண்டுச்சோ, அவர்களுக்கான அரசமைப்பு பிரிவுகளை உருவாக்கி வச்சது, அவர்களுக்கான பழக்கங்களுக்கு முன்னோடியா இருந்ததெல்லாம் காங்கிரஸ் தான். அப்போ இந்த கவர்னர் சிக்கல் ஒரு பெரிய சிக்கலா வர்றப்பதான் வந்துட்டு அந்த கவர்னருக்கான அதிகாரங்களை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்மொழி வருது. இப்ப கவர்னருக்கான அதிகாரம் எங்கேருந்து வருது அப்படிங்கிறது நம்ம இப்ப கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி டிபேட்ஸ், அந்த அரசமைப்புக்கான சட்டப்பேரவை விவாதங்கள்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா,
அவங்க யோசிக்கிறாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்கு, கவர்னர்னு ஒருத்தர் இருக்காரு. இப்போ இவங்க கொண்டு வரக்கூடிய திட்டங்கள்லாம் கவர்னர் தடுத்து வைக்க முடியும் நம்ம வச்சோம்னா மக்களாட்சி தத்துவத்திற்கு அது எதிராக மாறிடும். இப்ப கவர்னருக்கு வந்துட்டு நம்ம அந்த அதிகாரத்தை கொடுக்க கூடாது அப்படிங்கிறாங்க. இந்த அதிகாரம் எங்கேருந்து வருதுன்னா 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், அந்த பிரிட்டிஷார் கொண்டு வந்த அந்த அமைப்பு தான் நம்ம வந்துட்டு அப்படியே பின்பற்றிக்கிட்டு வரும். பெரும்பாலும் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டினுடைய சாராம்சங்கள் பெரும்பாலானவை இன்றைய இந்திய அரசமைப்பு சட்டத்திலும் இருக்கு. இப்போ 1935 சட்டத்துல வந்துட்டு இன் ஹிஸ் டிஸ்கிரிஷன், அவருடைய தனிப்பட்ட விருப்பத்துல கவர்னர் சில முடிவுகளை எடுக்கலாம் அப்படிங்கிற சரத்து இருக்கு. அது நம்ம வேண்டாம், அவருடைய தனிப்பட்ட விருப்புங்கிற ஒன்னே வேண்டாம் அப்படின்ட்டு அந்த இன் ஹிஸ் டிஸ்கிரிஷன்ங்கிற அந்த சொல்லாடலையே அவங்க எடுத்துடுறாங்க. கவர்னருடைய வேலையே என்னன்னா அமைச்சரவை என்னெல்லாம் சொல்லுதோ அதை அப்படியே செயல்படுத்தணும், அதுதான் கவர்னருடைய வேலை. அப்போ இது வேணுமா, ஒரு பெயரளவுக்காக இந்த ஒரு பதவிங்கிறது வேணுமான்லாம் வரப்போ, அதுவும் குறிப்பா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவர், இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவர். அப்ப பேசாம நம்ம ஒண்ணு பண்ணிடுவோம், கவர்னரை மக்களால தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு பதவியா நம்ம மாத்திடுவோம் அப்படிங்கிற விவாதங்கள்லாம் வரப்போ தெளிவா சொல்றாங்க, இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம், நம்ம கவர்னருங்கிற பதவியை பேரளவுக்கு தான் வைக்கிறோம், அவருக்கு எந்த அதிகாரமும் கொடுக்கல. மக்களால தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவரா நம்ம கவர்னரை மாத்திட்டோம்னா அதையே காரணம் காட்டி எனக்கும் மக்கள் கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் இருக்குன்னு சொல்லி அவர் சில தடைகளை முன்வைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அவருக்கு மக்கள் அங்கீகாரம் வேண்டாம். ஏன் வேண்டாம்னா அவர் பதவியை பெயரளவுக்கு தான் நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிற காரணம் சொல்லி அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும். ஏன்னா ஒரு பெயரளவுக்கு இருந்துட்டு போட்டோம், அவருக்கு தன்னிச்சே எந்த செயல்பாடும் அவர் எடுக்க முடியாது. அமைச்சரவை என்ன சொல்றதோ அதை மட்டும்தான் செய்ய முடியும். இந்த அரசமைப்பு சாசனம் எங்கெல்லாம் அவருக்கு வாய்ப்பு வழங்குதோ அந்த இடங்கள்ல மட்டும்தான் தன்னிச்சையான முடிவுகளை எடுக்கலாம் அப்படின்னு வெகு சில இடங்கள்ல மட்டும்தான். இப்ப சொன்ன மாதிரி இப்போ குடியரசுத் தலைவருக்கு அவர் போயிட்டு இப்போ சொல்லணும், இந்த மாநிலத்துல வந்துட்டு சட்டம் ஒழுங்கே சரியில்லை, அங்க ஆட்சி வந்துட்டு நிலையான ஆட்சியா இல்லைன்னு ஒரு சில இடங்கள்ல மட்டும் அவருக்கு அந்த இதை கொடுத்துருக்கோம். அதை எல்லா இடத்துலயும் அவர் பயன்படுத்த முடியாது, ரொம்ப அந்த தேவை ஏற்பட்டால் மட்டும்தான் அதை பயன்படுத்தணும்ட்டு அரசமைப்பு சாசனம் அதை உறுதிப்படுத்துது. இப்ப கடைசியா இப்போ சமீபத்துல அண்மையில வந்த அந்த ஜட்மெண்ட்ல கூட வந்துட்டு சொன்ன ஆளுநருக்கு எதிரான அதுல கூட வந்துட்டு சொன்ன மாதிரி அம்பேத்கர் அவர்களுடைய அந்த இது சொல்லியிருப்பாங்க, ஒரு அரசமைப்பு சாசனம் எவ்வளவு நல்லதா இருந்தாலுமே அதை செயல்படுத்தக்கூடியவர்கள் நல்லவர்களா இல்லைன்னா அது நல்லா இல்லாத ஒரு அரசியல் சாசனமா தான் மாறப்போகுது. ரொம்ப மோசமான ஒரு அரசமைப்பு சாசனமா இருந்தாலுமே கூட அதை செயல்படுத்துபவர்கள் சிறந்தவர்களா இருந்தாங்கன்னா அது ஒரு சிறந்த அரசமைப்பு சாசனமா மாறப்போகுது. அந்த மாதிரி இப்ப எப்பயாவது அவர் பயன்படுத்தணும்னு சொல்லுது, அதை செயல்படுத்தக்கூடியவர்கள் ரொம்ப மோசமா இருக்காங்க அப்படிங்கிறப்போ இது ரொம்ப மோசமா போகுது அப்படின்றது அவர்களுடைய வாதமா இருக்கு. நம்ம என்ன சொல்றோம், அதுவுமே வேண்டாம் அப்படிங்கிறது. இப்ப இந்த சர்க்காரியா குழு இதுதான் சொல்லுது, ஆளுநருக்கு அந்த அதிகாரமே வேண்டாம். ஒரு மாநில அரசு வந்துட்டு ஒரு சட்டத்தை ஏற்றி கொடுக்குதுன்னா அது ஆளுநர் வந்துட்டு அது அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு அவர் அதை செயல்படுத்தலாமோ இல்ல அதை தடை பண்ணலாமோங்கிறதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முன்மொழிவை சர்க்காரியா குழுவே கொடுக்குது. இதே தான் வந்துட்டு பஞ்சி குழு அப்படின்ட்டு 2007 அவங்களே கொண்டு வராங்க. இப்ப அது வந்துட்டு அதே சர்க்காரியா குழு என்னெல்லாம் பரிந்துரையை கொடுத்துச்சோ அந்த அடித்தளமா வச்சுக்கிட்டு அண்மையில ஏற்பட்ட மாற்றங்கள், உலகமயமாக்கல் இதெல்லாம் கருத்துல கொண்டு உலக அரங்குல வந்துட்டு எப்படி நாடுகள் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய மாகாணங்களுக்கோ இல்ல மற்ற மாநிலங்களுக்கோ இந்த மாதிரி என்னெல்லாம் வந்துட்டு அவர்கள் செயல்முறை வச்சிருக்காங்கிறதெல்லாம் கருத்துல கொண்டு அதே பரிந்துரைகளை கவர்னருக்கான 356 சரத்துல இருக்கக்கூடிய அந்த பிரிவியை கூட நம்ம நீக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பரிந்துரைகள்லாம் இவங்க கொடுத்துட்டு வராங்க. இது இந்த குழுக்கள் கொடுக்குற பரிந்துரைகள் எந்த அளவுக்கு செயல்பாட்டுக்கு வந்திருக்குங்கிறது சொன்ன மாதிரி ஒரு 10 விழுக்காடு கூட வந்திருக்காரு. இதுதான் நிலை. இப்போ திமுகவுடைய நிலைப்பாடு இருக்கும், மீண்டும் அவர்கள் குழு அமைக்கிறாங்க, ராஜமன்னார் குழு அமைக்கிற அதே வகையில நம்ம இந்த குழுவை கொண்டு போவோம் அப்படிங்கிறாங்கன்னா அவங்க வெளிப்படையா இன்னைக்கே சொல்லிடுறாங்கன்னு அர்த்தம், இதுல இருந்து எந்த செயல்பாடையும் நாங்க பண்ண போறது இல்லை, வேணா மறுபடியும் இன்னொரு கவுன்சில் ஒரு குழு நாங்க அமைப்போம், அதுக்குள்ள வேற எந்த மாற்றமும் வரப்போகுதுன்னு இன்னைக்கே பகிரங்கமா ஒத்துக்கிறாங்கன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ராஜமன்னார் குழு அமைத்த பிறகு நீங்கள் ஒரு தேசிய கட்சியோடு கூட்டணி வைக்கிறீங்கனாலே அந்த குழுவினுடைய பரிந்துரைகளை நீங்களே புறந்தள்ளிட்டீங்கன்னு தான் அர்த்தம். ஒரு தேசிய கட்சியோட நீங்க போய் சேர்ந்துட்டீங்கன்னா மாநில சுயாட்சி பேசுவதற்கான தார்மீகத்தையும் நடைமுறை சாத்தியத்தையுமே நீங்க இழந்துடுறீங்கன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அதுதான் பொருள். இப்போ இந்த குழுக்கள் இவர்கள் செயல்படுத்தக்கூடிய நீங்க கூட்டணியில இருந்த கட்சிகள், நீங்கள் அமைச்சரவையில் அங்கம் வகித்த கட்சிகளே இந்த குழுக்களுடைய பரிந்துரைகளை செயல்படுத்த முடியலன்னா 29 வரைக்கும் பாஜக தான் இருக்க போகுது உங்களுக்கு தெரியுது. அப்ப பாஜக இந்த குழுவோட அறிக்கை 100 வருஷத்துல கிடைக்கணும், செயல்படுத்தும் நீங்க நம்புறீங்களா? சரி நம்பல, நீங்க வந்துட்டு 29ல நாங்க காங்கிரஸ் தலைமையில நாங்க ஆட்சி பிடிப்போம் நீங்க சொல்றீங்கன்னே நான் வச்சுக்கிறேன். இப்போ கடந்த 2 தேர்தல்களிலும் எந்த மற்ற மாநில கட்சிகள்லாம் காங்கிரஸை முதன்மைப்படுத்துவதற்கு முன்னாடியே காங்கிரஸ் தான் எங்களுடைய பிரதமர் வேட்பாளர்னு அறிவிச்சு அதை வந்துட்டு பெருமையா வேற சொல்லிக் கொள்ளக்கூடிய நிலையில தான் இன்னைக்கு
திமுக இருக்கு. அப்போ ஒரு தேசிய கட்சியை முகமாக அறிவித்து தேர்தலுக்கு முன்னாடியே செயல்படுவது மாநில சுயாட்சிக்கு எந்த விதத்துல உதவும்? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இப்ப 69 நீங்க இருக்கீங்க. இப்ப காங்கிரஸ் முழுமையாக ஒரு எல்லா மாநிலங்கள்லயும் காங்கிரஸுக்கான கட்சி இருக்கு. தேசிய கட்சியா பிரதமர் வேட்பாளரா அவர்கள் விட்டார்கள் என்றால் அவர்கள் இதெல்லாம் செயல்படுத்த மாட்டாங்கிறதுக்கு உறுதியை காங்கிரஸ் கொடுக்குதா? கிடையாது. அப்ப அந்த அடிப்படையா ஒரு ஒரு குறைந்தபட்ச ஒரு செயல்பாட்டு திட்டத்தை நீங்க குழுக்கள் அமைச்சு, இந்த குழுக்களுடைய மிகப்பெரிய சாதனை என்னவா இருக்கும்னா, நாளைக்கு ஏதோ ஒரு நீதிமன்றத்துல சிக்கல் வரும்போது நீதியரசர்கள் இந்த இந்த சிக்கல்ல என்ன நிலைப்பாடு இருக்கு, குழுக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு அவங்க அதை வேணா ஆராய பயன்படுமே தவிர செயல்பாட்டுக்கு இந்த குழுக்கள் நேரடியா பயன்படவே நடவடிக்கை எடுக்க முடியுமானா முடியாது. இந்த குழுக்களுடைய இவங்களுக்கு அடிப்படையில நோக்கம் கிடையாது. காங்கிரஸா இருந்தாலும் பாஜகவா இருந்தாலும் அவங்களுக்கு மாநில சுயாட்சிங்கிற நோக்கம் கிடையாது. தேசிய கட்சிகளுக்கு இந்த குழுக்களுடைய பரிந்துரைகளை செயல்படுத்தணும்னா அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பிரித்து கொடுக்கணும். யார் முன் வருவா? காங்கிரஸ் முன் வருமா, பாஜக முன் வருமா? என்னுடைய அதிகாரத்தை நான் குறைச்சுக்கிட்டு இந்த நாட்டின் நலனோ இந்த ஒன்றியம் இப்படியே இருக்கணும்னு நலனோ இருக்கிற அளவுக்கு இவங்க நல்லவங்களா தான் கிடையாது. இப்போ அதுதான் இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த குழுக்கள் நீங்க கொடுக்குறீங்களா, நான் ஒரு பரிந்துரை உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க என்ன பண்ணுங்க, காங்கிரஸ் தான் முதன்மைப்படுத்தி நீங்க நிக்க போறேன்னு சொல்றீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, காங்கிரஸுக்கு 200 தொகுதிகள் தாண்டி காங்கிரஸ் நிக்க கூடாது அப்படின்னு ஒரு குறைந்தபட்ச ஒரு திட்டத்தை முன்மொழிங்களேன். அதாவது தனிப்பெரும்பான்மையா இந்தியா முழுக்க தனிப்பெரும்பான்மையா காங்கிரஸ் அடையக்கூடாது, அந்த ஒரு அடிப்படை திட்டத்தை இது பண்ணிட்டு அப்ப கட்டாயமா இது ஒரு கூட்டாட்சிகளுடைய ஆட்சியா தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்ற நிலை ஏற்கனவே ஏற்பட்டிருக்கு. சரியா 2004 காங்கிரஸ் பெரிய அளவுக்கு வெல்லல. அப்போ பொது உடைமை கட்சிகள் கம்யூனிஸ்டுகளோட அவங்களுக்கு 70 எம்பிக்கெல்லாம் இருந்தாங்க. அவங்க ஆதரவுல தான் முதன்மையா நின்றுச்சு. கூட திமுக உட்பட லல்லு பிரசாத் இன்னும் பல்வேறு கட்சிகளோட ஆதரவுல தான் அன்னைக்கு ஆட்சி அமைச்சாங்க. அதுக்கு முன்னாடியே வாஜ்பாய் ஆட்சியும் அப்படிதான் அமைஞ்சது, எல்லாரோட ஆதரவுல. சரி, வாஜ்பாய் அவங்க இந்துத்துவ நோக்கம் அவங்க கூட இதுல வரல. அவங்க கூட ஆனா காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு ஒண்ணு வச்சாங்க. அதுல கூட இதை சொல்லியிருக்கலாம், ராஜமன்னார் கமிஷன் நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லல. 2004 இவர் தான் அதை முதன்மையா நின்று அந்த அணியே கட்டினார். ஏன்னா பாஜக கிட்ட இருந்து பிரிஞ்சு காங்கிரஸோட சேர போறோங்கிற முடிவை எடுத்து இந்தியா முழுக்க அதுக்கு லாபி பண்ணி இந்த வேலையை இவங்க செஞ்சாங்க. திமுக அதுல இருந்துச்சு. அப்ப அன்னைக்காவது குறைந்தபட்சமா இதை ஒரு ஒரு நிபந்தனையா வச்சு இதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு எல்லாருமே நின்றுட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய தொகுதிகள்ல ஜெயிச்சு வரக்கூடிய தொகுதிகளை ஏற்பட்டு அதுக்கப்புறம் ஒரு கூட்டணி அமைச்சு வர்றது வேற. நீங்க கூட்டணிக்கு முன்னாடியே இவர் தான் பிரதமர் வேட்பாளர்னு சொல்றப்போ காங்கிரஸ் இவ்வளவு தொகுதிகள்ல தான் நிக்கணும்னு ஒரு நிபந்தனை வைங்களேன் வச்சு, இது நிச்சயமா இது ஒரு கூட்டாட்சியா தான் வரும்னு உங்களால சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ சாத்தியமா இருக்கக்கூடிய இடையே இவங்க செய்ய மாட்டாங்க. சாத்தியப்படும் போதே செய்யல, சாத்தியப்படும் போதும் செய்யல. சாத்தியம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய நிபந்தனைகளையும் இவர்கள் வைக்க மாட்டார்கள். எதெல்லாம் சாத்தியமே இல்லையோ ஒரு குழு அமைச்சு அதுல இருந்து ஒரு அறிக்கை வரப்போகுது. இதை தாண்டி இதனுடைய செயல்பாட்டு வடிவம் என்ன? 50 ஆண்டு காலம் நீங்க பாத்துட்டீங்க. நீங்க அமைச்ச குழுவுடைய செயல்பாட்டு வடிவமும் இன்னும் வரலன்னு தெரிஞ்சிருச்சு. ஒன்றிய அரசுகள் அமைச்ச குழுக்களுடைய செயல்பாட்டு வடிவமும் இன்றளவும் வரலன்னு தெரிஞ்சிருச்சு. மீண்டும் நீங்கள் ஒரு குழு அமைத்து அதனுடைய செயல்பாட்டுக்கு உங்களுக்கு ஒவ்வாத கட்சின்னு நீங்க சொல்லக்கூடிய பாஜக இருக்கக்கூடிய ஒரு நிலையில அதை செயல்பட்டுட்டு நீங்க மக்களை நம்ப வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதுதான் இதனுடைய ஒரு பச்சையா நாடகம். மத்த எல்லாத்தையும் திசை திருப்போம், இப்போதைக்கு நாங்க மாநில சுயாட்சி பேசுறோங்கிறத காட்டிக்கணுங்கிறது ஒரு நாடகம்.